அவர் எந்த ஊருக்காரன்னு நமக்கு தெரியாது. அவர் பேச நமக்கும் புரியாது, நம்ம பேசுறது அந்த அளவுக்கு புரியாது. அதனால இங்க பிரச்சனை எதுவுமே கிடையாது. எனக்கு நீங்க முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட்டது வரைக்கும் போட்டுருக்க சட்டை முத கொண்டு நான் நடிச்சு பாடி ஏதோ ஒன்று பண்ணி அதுல கிடைச்ச காசு தானே. அப்ப அந்த காசை கொடுத்த நீங்க தானே. அதுக்காக சொல்றேன். அது என்ன போன ஒரு சின்ன நடிகனுக்கு இருக்கு, 200 கோடி சம்பளம் வாங்குற பெரிய நடிகருக்கு இருக்கணும்ல, அந்த உணர்வு இருக்கணும்ல. நம்ம கண்ணதிலேயே நம்ம அப்பாலாம் தலைவர் கலைஞர்கிட்ட தான் போய் நின்னாரு. அவர் மூலியமா தானே நம்ம எல்லாம் உருவானோம், வளர்ந்தோம். நம்ம பிள்ளையெல்லாம் அப்படித்தானே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவே, தமிழர்களுக்கு எதிராகவே, தமிழருடைய நலனுக்கு எதிராகவே ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்களால் வளர்ந்து தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க 200 கோடி. நான் சொல்றேன், எந்திரன்கிற படம் எப்போ வந்துச்சு? ரஜினி சாருடைய படம் எந்திரன் படம். அந்த படத்துல ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த், ஏஆர் ரகுமான், சங்கர், அப்புறம் பாபி டானின்னு சொல்லி ஒரு ஹிந்தி நடிகர். அதுக்கு அடுத்து பெரிய சம்பளம் வாங்கின நடிகன் தான். 6வது பெரிய சம்பளம் நான் தான் வாங்கின அந்த படத்துல. ஆனா அப்பொழுதுதான் நான் சார்ந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள், மறுக்கப்படுகின்ற உரிமைகள், மக்கள் தொகையின் அடிப்படையில் என் மக்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற நிலைகளை வரையறுத்து அதற்காகத்தான் நான் இந்த முக்குளத்தோர் புலிப்படைங்கிற கட்சியை நான் ஆரம்பிச்சேன். இப்போ நான் பொருளாதார அதுக்கு பின்னாடி கீழே தான் விழுந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு 10 பேருக்காக நான் உண்மையா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கேன் மனசுக்குள்ள. அப்ப அந்த அடிப்படையில் 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா. 200 கோடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இந்த இருக்கு என் போனு, இதுல ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் HDFC பேங்க்ல இருக்கு. நம்பர் எடுத்து ஓபன் பண்ணிப்பார். அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தா பெரிய விஷயம். 50,000 ரூபாய் சேவிங் வச்சுக்க தெரியல. 200 கோடி ரூபாய் வாங்குற வரையாண்டா எதுக்குறேன்னு எத்தனை பேர் கேட்டுருப்பாங்க. காசு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போய் அது இங்க பிரச்சனை இல்லை. பணம் 200 கோடி இழந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நான் இழந்துட்டு வரேன். இல்லை, இவரே ஒரு சங்கீதம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பெரிய விளையாட்டு, இது பெரிய கேப். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களை பிரித்தாண்டு பாஜக ஏதாவது ரூபத்தில் தமிழகத்தில் தன்னுடைய காலை பதிக்கணும்னு நினைக்குது. அது சத்தியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, என்னை போன்ற மனித நேயத்தையும் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கின்ற அந்த பாசிச சக்தியை எதிர்க்கின்ற கடைசி உயிர் இருக்கும் வரை உங்களால் தமிழகத்துக்குள்ளே கால் ஊன்ற முடியாது. அது நைனாவா இருக்கட்டும், அவங்க நைனாவா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்துடக்கூடாது. நீங்க வாழ்க்கையில யாராவது பாவம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடும். பாவம் செய்யணும், நாளைக்கு நமக்கு பிறக்கிற புள்ள, நம்ம புள்ள பிறக்கிற பிள்ளைக்கு கைகால் வழங்காம போகணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்டு போடுங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமையானவங்க. நீங்க வெளியில பேச யோசிக்காதீங்க. 125 பேருக்கு வேலை தர்றேன்னு காந்தி பேரை எடுக்கணும் என்ன இருக்கு? காந்தியுடைய பேர், இந்த நாட்டுக்காக உழைச்ச காந்திக்கு மண்டபம் எங்க இருக்கு, பேர் எங்க இருக்கு, எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய இந்த மத்திய அரசு வல்லபாய் பட்டேலுக்கு கட்டுமே அவ்வளவு பெரிய சார். அப்ப நோக்கம் என்ன? ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடு போட்டா இந்த கோடு சின்ன கோடா தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு பெரிய கோடு இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல அதை விட பெரிய கோடா போட்டுட்டா இந்த கோடு மறைஞ்சிடும். இதானே உங்க சித்தாந்தம், இதுதானே உங்களுடைய அரசியல். இது என்ன நாகரிக அரசியல்? இது என்ன நல்ல அரசியல்? தயவு செஞ்சு சொல்றேன். என்ன கடற்தாமரை வந்துச்சுன்னா கொலை நாசமாகும், கடற்தாமரை வந்துச்சுன்னா உடல் நாசமாகும், தாமரை வந்துச்சுன்னா தமிழ்நாடு நாசமாகும். நான் பாராளுமன்ற தேர்தலே சொன்னேன். அதைத்தான் திரும்பவும் நான் சொல்றேன். ஆகவே இங்க தேவை நமக்கு மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய, மக்களுடைய நலன்களுக்காக யோசிக்கக்கூடிய, மக்களுடைய சந்ததிகளுக்கான திட்டங்களை யோசிக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் வேணும். அந்த முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக தன்னுடைய மக்களுக்கான செயல் திட்டங்களை தினந்தோறும் புதிதாக மகளிர் உதவித்தொகையிலிருந்து எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய அருமை அண்ணன் தமிழகத்துடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழருடைய விருப்பம், தமிழ்நாட்டினுடைய விருப்பம். இந்த நிலையில் அவர் வருகிறார், இவர் வருகிறார், எவர் வேண்டாலும் வரலாம் போகலாம், அது பெரிதல்ல. அவர் எந்த சித்தாந்தத்தோடு வருகிறார், எந்த உள்நோக்கத்தோடு வருகிறார்? 200 கோடியை இழந்து நான் வருகிறேன் என்றால் நான் சொல்கிறேன் 2 லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக வருகிறார். ஆனால் இங்கே என்ன கோடி பெரிசல்ல என்று நினைத்து வாழக்கூடிய, தியாக வாழ்க்கையை வாழக்கூடிய, மக்களுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய தளபதியாருடைய தளபதி அன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஒரு தருணத்தில் தான் நமது உரிமைகள்,
நமது எதிர்கால சந்ததிகள் இந்த தமிழ்நாட்டிற்கான பாதுகாப்பு, இந்த மாநிலத்துடைய சுயாட்சி சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படும் என்பதை மட்டும் தயவு கூர்ந்து தாய்மார்களாகிய நீங்கள் உள்மனசுல வாங்கிக்கங்க. அதே நேரத்தில் கடந்த முறை அவருடைய பிறந்த நாள் நடந்து ரொம்ப நாளாச்சு. இருந்தாலும் நான் அப்ப எழுதின ஒரு கவிதை உதயநிதி ஸ்டாலினுக்காக பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக எழுதினேன். அன்னைக்கு சேர்பாபு மீட்டிங்ல நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லாம போச்சு. அவருக்கு எழுதின அந்த கவிதையை மட்டும் நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். சனாதனத்தை பொசுக்கிய உதய சூரியன், சனாதனத்தை பொசுக்கிய உதய சூரியன் உதயநிதி, பாரத மாதா பங்காளிகளை பந்தாடிய பண்பாளன் உதயநிதி, காவி பேய்களை அடித்து நொறுக்கும் கருப்பு சிவப்பு உதயநிதி, சங்கியனும் வங்கிகளை இந்தியா முழுவதும் கதறவிட்ட திராவிட மதி எங்கள் உதயநிதி, கலைஞர் எழுதினார், முழங்கினார் மக்களுக்காக. அண்ணன் ஸ்டாலின் உழைத்தார், உழைத்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்காக. அன்பு உதயநிதி நீரில் கிடந்தாலும் ஏரியில் பாஸ்பரஸ் போல் நெஞ்சத்தில் நெருப்பு அணையப்படாது உழைக்கிறார். அது மக்களுக்கானது, இந்த மண்ணுக்கானது. திராவிட மாமலையை பிளக்க நினைக்கும் சனாதனத்தை சல்லி சல்லியாக உடைக்க போகும் உளி எங்கள் உதயநிதி. உதய சூரியன் எப்போதும் தேயாது, உதயநிதி வெல்லாமல் போகாது. சூரியனாய் வாழ்க, சூத்திரதாரிகளை சூறாவளியாய் சுழற்றி அடித்து வெல்க 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 உதய சூரியன் என்று கூறி அவர் பல்லாண்டு நூறாண்டு வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.